இது வந்து இந்து வேற நேச்சுரல் ஹேர் ஆயில். இது வந்து உமன்ஸ் அண்ட் மென்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. இந்த டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால ரொம்ப ஹேர் ஃபால் ஆனதுனால என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருந்தேன். அவள் ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு பார்க்கும்போது அவள் ஹேர் பார்த்தா காலேஜ் படிக்கும்போது அவள் ஹேர் பார்க்கும்போது நல்லா ப்ரௌனிஷாக இருந்தது. இப்போ பார்த்தா நல்லா பிளாக் ஹேர் மாதிரி இருந்தது. நல்லா அந்த க்ரோத்தும் நல்லா இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது அவள் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருந்தான். நானும் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி நான் 2 ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். நான் நீங்களும் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். உங்கள் முன்னால் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டே எனக்கு எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு எனக்கு நல்லா ப்ரௌன் ஹேர்லாம் இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்ப டேண்ட்ரஃப் வந்து ஹெவி டேண்ட்ரஃப் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எனக்கு இப்படி பண்ணாவே டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு இங்கே டேண்ட்ரஃபு? இப்போ பாருங்கள், உங்களுக்கு தொடச்சிட்றேன். தொடச்சிட்டு மறுபடி பண்ணி காட்டுறேன். எனக்கு எவ்வளோ டேண்ட்ரஃப் இருக்குன்னு மறுபடி பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டே பாருங்க, தெரியுது உங்களுக்கு எவ்வளோ டேண்ட்ரஃப் கொட்டுது அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கே தெரியும் எனக்கு எவ்வளோ டேண்ட்ரஃப் இருக்குன்ட்டு. ரொம்ப நைட்டெல்லாம் பார்த்தா என்னால் தூங்கவே முடியல. ரொம்ப அரிக்குது எனக்கு. ஹேரும் பார்த்தா இவ்வளோதான் இருக்குது க்ரோத். நம்ம இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு வந்து இவ்வளோதான் இருக்குது. நீ டேண்ட்ரஃப் இருக்குது, சரி ஓகே. இதை ஃபர்ஸ்ட் டே நான் யூஸ் பண்ணுறது. இனி ஒவ்வொரு டேவும் நான் யூஸ் பண்ணி உங்கள் முன்னாடி நான் யூஸ் பண்ணுறேன். நமக்கு எவ்வளோ நல்லா வந்து டேண்ட்ரஃப் சரியாகுதுன்னு நம்ம பார்ப்போம். வாவ், அழகா இருக்கு. டிசைன் சூப்பரா இருக்கு. ஓகே பாருங்க. ஓ மை காட், எனக்கு ரொம்ப ஓவரா இருக்குது. ரொம்ப என்னால இது பார்த்தா எனக்கு ஒரு நிறைய நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து காலேஜ் படிக்கும் போதுலேருந்து எனக்கு இந்த டேண்ட்ரஃபே தான் இருக்கு. என்னால் முடியல. சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து எனக்கு நிறைய டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால என்ன ஆச்சு, ஸ்கின் நம்ம வந்து டேண்ட்ரஃப் இருக்குன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம ஏதாவது யூஸ் பண்ணி அதை சரி பண்ணிடுறாங்க. ஏன்னா எனக்கு வந்து அப்படியே எனக்கு ஸ்கின்னு எல்லாமே அலர்ஜி ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற கிருமியெல்லாம் நம்ம பாடிக்கும் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதை வந்து நம்ம எப்படியாவது இது பண்ணணும், சரி பண்ணணும். இதை ஃபர்ஸ்ட் டே திஸ் நல்லா அந்த ஹெர்பல் ஸ்மெல்லு நல்லா பார்ப்போம். நான் நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுற வீடியோ எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, வாவ். இது இந்த ஆயிலை தேய்க்கும் போதே எனக்கு ஹேர் வந்து அப்படியே ஏதோ நிறைய ஹேர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஹேர் பார்த்தா அப்படியே பிளாக் ஹேர் மாதிரியே இருக்குது. ரொம்ப பிளாக் ஹேர் மாதிரி பிளாக்கா தெரியுது எனக்கு.
இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்கார்ப்பில் மசாஜ் பண்ணிவிட்டு போக்குள்ள நம்ம கோகோனட் ஆயில் சேர்த்துற மாதிரி தான். நல்லா ஸ்கார்ப்பில் தேய்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம்.